இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர் யாதேஸ்வரன் தான் ட்ரெண்டிங். இவருடைய நேர்மையை பாராட்டி மக்களுடைய பதிவுகள் இவருக்காக குவிஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி என்ன செஞ்சாரு? சென்னையில கோட்டூர் பகுதியில ஓய்வு பெற்ற காவலர் ஒருவர் தன்னுடைய பேரனோட இருசக்கர வாகனத்துல போகும்பொழுது அவருடைய பணப்பை தெரியாம கீழே விழுந்திருக்கு. பஸ் ஸ்டாப்ல நின்று கொண்டு இருந்த ஒரு பெண் அதை பார்த்து சைலண்டா யாருக்கும் தெரியாம அந்த பணப்பையை எடுத்து பதுக்கி வச்சிருக்கிறாங்க. இத கவனித்த 10ஆம் வகுப்பு மாணவன் யாதேஸ்வரன் உடனே அந்த பெண்ணிடம் போய் அந்த பையை மீட்டு அந்த பணத்தையும் மீட்டு கொண்டு போய் காவல் நிலையத்துல அத ஒப்படைச்சிருக்கிறாரு. இவருடைய செயலை பாராட்டி ஆவடி இணை ஆணையர் சிவகுமார் இவரை நேரில் சந்தித்து அவருக்கு பாராட்டையும் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பணம் திருப்பி கிடைச்சதுனால அந்த பையனுக்கு நன்றி சொல்லி அவனுக்கு பரிசு தொகையாக ஒரு தொகையை கொடுத்திருக்கிறார் காவலாளி. ஆனா அந்த தொகையை வாங்க மறுத்திருக்கிறார் அந்த சிறுவன். அவருடைய நேர்மையையும் சுயமரியாதையும் பாராட்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மக்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ்.